கழிந்தன. மகாபாரத யுத்தம் முடிந்தது. தருமபுத்திரர் முடிசூட்டிய பின்பு கண்ணனை சந்திக்க அர்ஜுனனோ துவாரகைக்கு சென்றார். அர்ஜுனா, நானோ என்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன். அதனால் என்னுடைய அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் நீயோ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்துக்கு சென்றுவிடு என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். கனத்த மனத்துடன் கிருஷ்ணரிடம் விடை பெற்று கொண்டு அர்ஜுனனோ தன்னுடைய தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றார். வழியில் சில கொள்ளையர்களோ தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீவத்தை எடுக்க முற்பட்டார் அர்ஜுனன். ஆனால் அவரால் அந்த காண்டீவத்தை தூக்கக்கூட முடியவில்லை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்தவே முடியாது என்று போற்றப்பட்டவனும் வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்களோ வீழ்த்திவிட்டார்கள். தன்னுடைய வாழ்வு